தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன். இறைவா, எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே, எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். 1 குறிப்பேட்டு நூலிலிருந்து அருள்வாக்கு. அதிகாரம் 16, இறை திருவசனம் 11. ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள், அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். எங்களை நேசித்து காத்து வருகின்ற எங்கள் நேச தகப்பனே, இன்றைய நாளிலே சிறப்பாக உமக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த ஞாயிறு கடன் திருநாளிலே எங்களுக்கு அரணாய், கோட்டையாய், ஆற்றலாய், சக்தியாய், புகலிடமாய், பாதுகாப்பாய், கேடயமாய், ஒளியாய், வழியாய், வாழ்வாய் இருந்து எங்களை காத்து வந்த எங்கள் நேச தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்தி உம் பாதத்தில் இதோ இந்த பாடல் வழியாக இந்த அகிலத்தை அர்ப்பணிக்கின்றோம். என் ஆற்றலின் ஆண்டவரே, நான் எந்நாளும் போற்றிடுவேன். நல்லருள் மொழி கேட்க காலமெல்லாம் அவர் காலடி அமர்ந்திடுவேன். என் ஆற்றலின் ஆண்டவரே, நான் எந்நாளும் போற்றிடுவேன். ஆண்டவர் எனது அரணாவார், அவரே எனக்கென்றும் துணையாவார். ஆண்டவர் எனது அரணாவார், அவரே எனக்கென்றும் துணையாவார். வலிமையும் வாழ்வும் வழங்கும் நல் தேவன் என்னுடன் இருக்கின்றார், என்றும் இருக்கின்றார். என் ஆற்றலின் ஆண்டவரை நான் எந்நாளும் போற்றிடுவேன். நல்லருள் மொழி கேட்ப காலமெல்லாம் அவர் காலடி அமர்ந்திடுவேன். என் ஆற்றலின் ஆண்டவரை நான் எந்நாளும் போற்றிடுவேன். ஆண்டவர் எனது மீட்பராவார், அவரே எனக்கென்றும் ஒளியாவார். ஆண்டவர் எனது மீட்பராவார், அவரே எனக்கென்றும் ஒளியாவார். வாழ்வாய், வழியாய் விளங்கும் நல் தேவன் சேர்வழி நடத்திடுவார். அவர் வழி தொடர்ந்திடுவேன். என் ஆற்றலின் ஆண்டவரை நான் எந்நாளும் போற்றிடுவேன். நல்லருள் மொழி கேட்ப காலமெல்லாம் அவர் காலடி அமர்ந்திடுவேன். என் ஆற்றலின் ஆண்டவரை நான் எந்நாளும் போற்றிடுவேன். வல்லமை மிகுந்து எமக்கென்று அரும்பெரும் செயல்கள் புரிந்து இரக்கத்தையும் அன்பையும் அபரிவிதமாக பொழிந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, வல்லமை மிக்கவரே, போற்றுதலுக்கும் பெருமைக்கும் உரியவரே, அரியணையில் அமர்ந்து கொண்டிருப்பவரே, தாழ்நிலையில் இருந்த எம்மை உயர்வடைய செய்தவரே, எமது அடிப்படை தேவைகளையெல்லாம் பூர்த்தி செய்து எங்களை அருளின் பாதையில், இரக்கத்தின் பாதையில், மன்னிப்பின் பாதையில் வழிநடத்தி வருபவரே, உம்மை நன்றியோடு போற்றுகிறோம், புகழுகிறோம், ஆராதிக்கிறோம். தகப்பனே, அரணாய் இருந்தீர், துணையாய் வந்தீர், மீட்பராய் இருந்தீர், ஒளியாய் வழியாய் இருந்து எங்கள் வாழ்வை
அமைதியின் பாதையில் வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி கூறுகின்றோம். இதோ தவத்திரு காலத்தின் 4வது வாரத்தை நாங்கள் தொடங்க இதோ இந்த ஞாயிறு கடன் திருநாளை எங்களுக்கென்று கொடுத்து இந்த கடன் திருநாளிலே உமது பரிசுத்த கரம் எங்களை தாங்கி வழிநடத்த நீர் கிருபை செய்ததற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அன்பின் தேவனை, இரக்கத்தின் கடவுளை, உமது கரங்களில இதோ இந்த இரவை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. உறவுகள் எமக்கென்று நீர் தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அந்த உறவுகளை நாங்கள் அர்த்தமுள்ளதாக்கி வாழக்கூடிய நல்ல மனநிலையை கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, நீ எமக்கென்று செய்த அனைத்திற்காகவும் நன்றி செலுத்துகின்றோம். அழகான இந்த உலகிலே உறவாட உயிர்கள் பல தந்து ஒவ்வொரு நாளையும் நீர் ஆசீர்வதித்து வருகிறீர். இதோ அருளின் காலமாகிய இந்த தவத்திரு காலத்திலே நாங்கள் எந்த பாதையில் நடக்க வேண்டும், எங்களது வாழ்வு எதை நோக்கி செல்ல வேண்டும், இன்னும் நாங்கள் எங்களையே எந்த நிலையில் புதுப்பித்து கொள்ள வேண்டும் என்பதனை நீர் எங்களுக்கு நற்செய்தி வழியாக, மறையுறை சிந்தனைகள் வழியாக, நாங்கள் தியானிக்கின்ற பல்வேறு விதமான கருத்துக்கள் வழியாக நீர் எங்களுக்கு புலப்படுத்தி வருவதற்காக நெஞ்சார உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி செலுத்துகின்றோம். உமது கரங்களிலே முழுமையாக இந்த இரவை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. நாளைய தினம் தங்களது ஆங்கில தேர்வை எழுத இருக்கின்ற 10ஆம் வகுப்பு மாணவ கண்மணிகளை இந்த இரவு வேளையிலே ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. அந்த பிள்ளைகள் உழைப்பிற்கேற்ற பலனை நீர் கொடுக்க வல்லவர் தகப்பனே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. முதலாக இந்த அரசாங்க பொதுத் தேர்வை சந்தித்து தனது தமிழ் தேர்வை நல்ல முறையில் எழுதி இந்த ஆங்கில தேர்வுக்காக மிகவும் பல்வேறு விதமான முயற்சிகளை எடுத்து எழுத இருக்கின்ற அத்தனை பிள்ளைகளையும் திருவடியிலே அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்திலே தகப்பனே, அவர்கள் நல்ல முறையிலே ஓய்வினை மேற்கொள்ள எந்த விதமான பதட்ட சூழ்நிலைகளும் அவர்களை அண்டாத வண்ணம் உமது பரிசுத்த இரத்த கோட்டைக்குள் வைத்து அவர்களை பராமரித்தருளும். உமது பரிசுத்த இரத்த கோட்டை அவர்களை சுற்றி வலம் வருவதாக இந்த இரவு நேரத்திலே நீர் அவர்களுக்கு துணையாய் இருப்பீராக. காலையில் அந்த பிள்ளைகள் தேர்வு எழுதும் பொழுது உமது பரிசுத்த வல்லமையினால் அவர்கள் எழுத நீர் கிருபை செய்வீர் என்று நாங்கள் நம்புகிறோம் தகப்பனே. நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே. மேலுமா இந்த இரவு வேளையில உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற நிலையில் இருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பத்திலே அமைதியை இழந்து தவிக்கின்றவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். கடன் பிரச்சனையிலிருந்து மீள முடியாமல் இருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். இரவு நேரத்திலே தங்களது பொருளாதார முன்னேற்றத்திற்காக வேலைக்கு செல்ல இருப்பவரை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை பயணம் செய்து கொண்டிருப்போரை ஒப்பு கொடுக்கிறோம். மருத்துவமனைகளிலே பல்வேறு விதமான நிலைகளில் சிகிச்சை பெற்று வருகிற அத்தனை பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களிடம் தனிப்பட்ட விதத்திலே ஜெபிக்க கேட்டுக்கொண்ட பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். அனைவருக்கும் இந்த இரவு அருளையும் ஆற்றலையும் இரக்கத்தை மன்னிப்பையும் சமாதானத்தையும் உடனிருப்பையும் வலிமையும் தருகின்ற இரவாக அமைய அருள் புரிய வேண்டுமாய் உம்மிடத்திலே ஜெபித்து இந்த அகிலத்தை அர்ப்பணிக்கிறோம். ஏற்றருளும், ஆசிர்வதித்தருளும். ஆமேன். எல்லாமல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள், பாவங்கள், பலவீனங்கள், குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அல்லேலூயா. தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன். God bless you.